உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராமு பிரபாகரன். ஸ்டாக் மார்க்கெட் அதாவது பங்குச்சந்தையில் எனக்கு தெரிஞ்ச நான் பயன்படுத்தக்கூடிய ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றிய ஒரு டீட்டெயில் வீடியோவாக இந்த பதிவு கண்டிப்பாகவே இருக்கும். அடுத்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்களே, உங்களுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோவை நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை போட்டு 2 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் பார்த்துருக்கீங்க, சந்தோஷம். ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மந்த்லி 2 or 3 டைம்ஸ் தான், ரொம்ப ரேராக தான் ஃபார்ம் ஆகுது. அதுவே வீக்லி 2 or 3 டைம்ஸ் என்ட்ரி கிடைக்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. தப்பு இல்லை. ஆனால் என்னோடய ட்ரேடிங் ஸ்டைல் என்னென்னா, என்னோடய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரேராக தான் ஃபார்ம் ஆகும். ஆனால் 90% அக்யூரசி கொடுக்கும். சராசரியாக ஒரு மாதத்துக்கு 20 ட்ரேடிங் டேஸ் கண்டிப்பாகவே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடிங் விதம், மந்த்லி 20 ட்ரேடிங் பண்ணாதானே அது ட்ரேடிங் பண்ண மாதிரியே இருக்கும். நம்மக்கிட்ட ஒரு 10 ஸ்ட்ராட்டஜி இருக்கிறதா வச்சுப்போம். ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதத்துக்கு 2 என்ட்ரி கொடுத்தா போதும். 10 ஸ்ட்ராட்டஜிக்கு 20 என்ட்ரி, சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி. இந்த முறையில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோ எந்த மார்க்கெட்லேயும் நீங்கள் வந்து எந்த மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணாலும் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு மந்த்லி 20 ட்ரேடிங் பண்ணும்போது கண்டிப்பாகவே அதனுடைய அக்யூரசி லெவல் குறைவாகவே இருக்கும். அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபைன் டியூன் பண்ணி அதாவது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணி நம்பர் ஆஃப் என்ட்ரிஸை குறைக்கும் போது அதோட அக்யூரசி லெவல் அதிகமாகும். நம்பர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியை வந்து அதிகமாக்கி நம்பர் ஆஃப் என்ட்ரிஸை வந்து குறைக்கும் போது கண்டிப்பாகவே ப்ராஃபிட் பார்க்க மட்டும்தான் நீங்கள் இருப்பீங்க. இதை வந்து யோசிச்சு பாருங்கள். சரி, அடுத்து நான் எந்த ஸ்ட்ராட்டஜியை சொன்னாலும் இந்த முறையில் தான் இருக்கும். கம்முன்னா கம்முனாட்டி கோ அப்படிங்கிற மாதிரி என்னோடய வீடியோவை பார்த்தா பாருங்கள், பார்க்காட்டி போங்க டாட். அப்புறம் இந்த வீடியோவில் வந்து நான் சொன்ன ஹேமர் 50% ரீடெஸ்ட் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டுமே நீங்கள் பயன்படுத்தி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் மந்த்லி 10% ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து இனிவரும் காலங்களில் நான் உங்களுக்கு விரிவாக தெளிவுபடுத்துகிறேன். சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவோம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நேம் வந்து பார்த்திங்கன்னா யூ-டர்ன் ரீடெஸ்ட் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. புதுசாக இருக்குல்ல? வழக்கமாக ஷார்ட் ட்ரேடல், அப்புறம் ஷார்ட் ட்ரையாங்கிள், அப்புறம் வேறு என்ன இருக்குது, அயன் காண்டர், இந்த மாதிரியான வீடியோஸ் தான் நீங்கள் யூடியூப்பில் நிறைய பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ வேறு எங்கேயுமே நம்ம ஸ்ட்ராட்டஜி கிடைக்காது. இனிமேல் நாம் அவங்களுக்கு சொன்னால் தான் உண்டு. அப்புறம் கடந்த 10 நாளில் நம்ம முரட்டு காலை டெலிகிராம் சேனலில் நான் ஒரு 4-5 ஸ்விங் ட்ரேடிங் கால்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டுமே அனலைஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட கால்ஸ் தான் அந்த கால்ஸ் எல்லாமே. ஸோ இதை வந்து நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. நம்மளோட இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கேண்டிலை பேஸ் பண்ணின ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அதே நேரத்தில் 4 டெய்லி கேண்டில், அதாவது 4 கேண்டிலை பேஸ் பண்ணின ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்குது. ஸோ இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, எண்ட் ஆஃப் த டே, அதாவது இஓடி பேசிக்ஸில் நம்ம அனாலிசிஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணலாம். அனாலிசிஸ் பண்ண நிறைய டைம் இருக்கும். ஸோ இது ஒன்று. அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு கேஷ் மார்க்கெட், ஃபியூச்சர், அப்புறம் ஆப்ஷன் ரைட்டிங், இந்த 3 செக்மெண்ட்லேயும் ட்ரேடிங் பண்ணலாம். ஆப்ஷன் பையிங் மட்டும் பண்ண முடியாது. அடுத்து மூணாவது, இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு இன்ட்ராடே பண்ண முடியாது. மினிமம் ஒரு நாள்லேருந்து ஒரு வாரம் வரைக்கும் நம்ம பொசிஷனை ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்விங் ட்ரேடிங் டைப்பில் ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ இன்ட்ராடே செய்ய விரும்புவோர் கவனத்திற்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு சின்ன அப்டேட் நான் உங்களுக்கு தரேன். சரி, ஓகே. நம்மளோட இந்த ஸ்ட்ராட்டஜியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதாவது செட் ஆஃப் ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத 1 by 1 சிம்பிளாக பார்த்துருவோம். ஈஸி ஒன் தான். நம்ம நேரடியாக சார்ட்லேயே பார்த்துருவோம். ஏபிஎஃப்ஆர்எல் அப்படிங்கிற இந்த ஸ்டாக்கில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற, இங்கே பார்த்தீங்களா, இந்த 4 கேண்டிலை நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த 4 கேண்டில் சேர்ந்தது தான் நம்மளோட இந்த யூ-டர்ன் ரீடெஸ்ட் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதனோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன நம்ம பார்த்துருவோம். ரூல் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் டெய்லி கேண்டில் மஸ்ட் பி இன் நார்மல் ரெட் கலர் கேண்டில். அதாகப்பட்டது இந்த சார்ட்டில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு டெய்லி கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு ரெட் கலர் கேண்டிலாக இருந்தால் மட்டும் போதும், வேறு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. சரி, அடுத்து ரூல் நம்பர் 2, செகண்ட் டெய்லி கேண்டில் மஸ்ட் பி இன் நார்மல் க்ரீன் கலர் கேண்டில். அதாவது இரண்டாவது டெய்லி கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேண்டில் வந்து ஒரு நார்மலான க்ரீன் கலர் கேண்டிலாக மட்டுமே இருந்தால் போதும். ஆனால் இதுக்கு 2 நிபந்தனை இருக்குது.
ஒன்று இந்த ரெண்டாவது க்ரீன் கலர் கேண்டில் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகியிருக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ரெண்டாவது க்ரீன் கலர் கேண்டிலோட ஐ இருக்குது பாருங்கள். ஸோ ஐ வந்து ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டிலோட ஐயை பிரேக் பண்ணியிருக்கலாம், இல்லை பிரேக் பண்ணாமலும் இருக்கலாம், டசன்ட் மேட்டர். ஆனால் ரெண்டாவது கேண்டிலோட, அதாவது இந்த க்ரீன் கலர் கேண்டிலோட க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டில் இருக்குது பாருங்கள், அந்த ஐக்கு மேலே க்ளோசிங் வச்சுருக்கக்கூடாது. பிரேக் பண்ணியிருக்கலாம், ஆனால் க்ளோசிங் வச்சுருக்கக்கூடாது. ஸோ இந்த சார்ட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெட் கேண்டிலோட ஐயை வந்து ரெண்டாவது க்ரீன் கலர் கேண்டிலோட ஐ பிரேக் பண்ணியிருக்கான், ஆனால் க்ளோசிங் வைக்கல. அந்த ஐக்கு கீழே தான் க்ளோசிங் வச்சுருக்கான். ஸோ இந்த மாதிரி. அடுத்து ரூல் நம்பர் 3, தேர்ட் டெய்லி கேண்டில் மஸ்ட் பி இன் ரெட் கலர் கேண்டில். அதாவது மூன்றாவது டெய்லி கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் கேண்டிலாக மட்டுமே இருக்க வேண்டும். இங்கேயும் 2 சின்ன சின்ன நிபந்தனை இருக்குது. ஒரு நிபந்தனை என்னென்னா, மூன்றாவது ரெட் கலர் கேண்டிலோட லோ இருக்குது பார்த்திங்களா, அது வந்து இரண்டாவது க்ரீன் கலர் கேண்டிலோட ஓப்பன் பாயிண்ட்டை கண்டிப்பாகவே பிரேக் பண்ணியிருக்கணும். இந்த சார்ட்டில் பாருங்கள், மூணாவது ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கான், அதே நேரத்தில் இரண்டாவது க்ரீன் கலர் கேண்டிலோட ஓப்பன் பாயிண்ட்டையும் பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ இந்த மாதிரி. ஸோ இதுதான் வேல்யூ. அடுத்து இரண்டாவது நிபந்தனை என்னென்னா, ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டிலோட ஐயை இரண்டாவது க்ரீன் கலர் கேண்டில் அல்லது மூன்றாவது ரெட் கலர் கேண்டில், இந்த 2 கேண்டிலில் ஏதாவது ஒரு ஐ வந்து ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டிலோட ஐயை பிரேக் பண்ணியிருக்கணும், ஆனால் க்ளோசிங் வச்சுருக்கக்கூடாது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரூல் நம்பர் 4, ஃபோர்த் டெய்லி கேண்டில் மஸ்ட் பி இன் நார்மல் க்ரீன் கலர் கேண்டில். அதாவது 4வது டெய்லி கேண்டில் இந்த நீங்கள் சார்ட்டில் பார்க்குற மாதிரி நார்மலான ஒரு க்ரீன் கலர் கேண்டிலாக இருந்தால் மட்டும் போதும். ஆனால் இங்கே ஒரே ஒரு சின்ன நிபந்தனை மட்டும் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டு 3 கேண்டிலோட ஐயில் எந்த ஐ அதிகமாக இருக்கோ, இந்த 4வது க்ரீன் கலர் கேண்டிலோட ஐ வந்து அதை பிரேக் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு 3 கேண்டிலோட ஹையில் எது அதிகமாக இருக்கோ அந்த ஹை பாயிண்ட்டை வந்து இந்த 4வது க்ரீன் கலர் கேண்டிலோட ஹை வந்து பிரேக் பண்ணியிருக்கணும். க்ளோசிங் வச்சுருந்தாலும் சரி, அதுக்கு மேலே க்ளோசிங் வச்சுருந்தாலும் வைக்கலனாலும் டசன்ட் மேட்டர், ஆனால் பிரேக் பண்ணியிருக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜியோட முக்கியமான மற்றும் சிம்பிளான 4 ரூல்ஸ். இப்படி இருந்தால் மட்டும்தான் அது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஒருவேளை இந்த ரூல்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா, புரியாத மாதிரி தோணுச்சுன்னா, இந்த சார்ட்டையே கொஞ்சம் நேரம் குறுகுறுன்னு ஊற்று பாருங்கள், பிக்கப் ஆகிடும். அதாவது புரிஞ்சிடும்னு சொல்ல வரேன். சரி, ஓகே. ஆஸ் பர் ரூல் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கோம். அதாவது ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு, அதை வச்சு ட்ரேடிங் பண்ணால் தானே நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸ்ட்ராட்டஜியை மட்டுமே தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது? ஸோ அப்போ எந்த பாயிண்டில் நம்ம என்ட்ரிக்கு போகணும்? சரிங்களா? எந்த பாயிண்டில் நம்ம என்ட்ரிக்கு போகணும், எந்த பாயிண்ட் நம்மளோட ஸ்டாப் லாஸ், அப்புறம் நம்ம எந்த பாயிண்டில் டார்கெட் செட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான 3 முக்கியமான தகவல்களை பார்த்துட்டு இந்த பகுதியை நம்ம நிறைவு பண்ணிடுவோம். முதல்ல என்ட்ரி பாயிண்ட், டைப்ஸ் ஆஃப் என்ட்ரின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் 3 விதமான என்ட்ரிஸ் நான் சொல்லியிருப்பேன். இது எல்லாமே எல்லா ஸ்ட்ராட்டஜிக்குமே பொருந்தும். ஆஸ் பர் டைப்ஸ் ஆஃப் என்ட்ரி வீடியோ நம்ம ஸ்ட்ராட்டஜியில் ஃபஸ்ட்டு 3 கேண்டிலோட ஹையில் எந்த ஹை அதிகமாக இருக்கோ அதுதான் என்ட்ரி பாயிண்ட், அதாவது என்ட்ரி 1. இல்லை என்ட்ரி பாயிண்ட்டை வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டு நான் வந்து 30% கீழே ரீடெஸ்ட் பண்ணும்போது தான் நான் என்னோடய என்ட்ரிக்கு போவேன் அப்படின்னா, அதாவது என்ட்ரி பாயிண்டில் இருந்து 30% கீழ் நோக்கி ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரிக்கு போனால் அதுதான் என்ட்ரி 2. நான் வந்து பெரும்பாலும் இந்த என்ட்ரி 2 பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேடிங் பண்ணுவேன். சரி, அடுத்து இல்லை என்ட்ரி பாயிண்டில் இருந்து 60% ஸ்டாப் லாஸ் நோக்கி ரீடெஸ்ட் பண்ணும்போது நான் என்ட்ரிக்கு போவேன் அப்படிங்கிற போது அது வந்து என்ட்ரி 3. அதாவது என்ட்ரி பாயிண்ட்லேருந்து 60% கீழ் நோக்கி ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ட்ரிக்கு போனால் அதுதான் என்ட்ரி 3. டைப்ஸ் ஆஃப் என்ட்ரி படி நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது ப்ராஃபிட் ரேஷியோ வந்து அதிகமாகும், லாஸ் ரேஷியோ குறையும். ஸோ இதை வந்து நான் தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. என்ட்ரி பாயிண்ட் என்னென்னு நம்ம பார்த்தாச்சு. அடுத்து ஸ்டாப் லாஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் ஃபஸ்ட்டு 4 கேண்டிலோட, அதாவது நம்ம ஸ்ட்ராட்டஜியோட 4 கேண்டிலில் எந்த கேண்டிலோட லோ வந்து குறைவாக இருக்கோ அதுதான் ஸ்டாப் லாஸ் பாயிண்ட். இந்த 4 கேண்டிலில் இந்த கேண்டிலோட லோ பாருங்கள், இதுதான் குறைவாக இருக்குது. ஸோ இந்த கேண்டிலோட லோவுக்கு கீழே அடுத்தடுத்து வரக்கூடிய டெய்லி கேண்டிலில் இந்த கேண்டிலுக்கு லோவுக்கு கீழே டெய்லி கேண்டில் க்ளோசிங் வைக்கும்போது நம்ம லாஸை புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிடணும். அதாவது ஒரு
ட்ரேடிங் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம க்ளோசிங் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த கேண்டிலோட டெய்லி கேண்டிலோட க்ளோசிங் இந்த லோக்கு கீழே க்ளோசிங் வச்சா மட்டும்தான் எக்ஸிட் ஆகணும். சரி, ஓகே. அடுத்து வந்து மூன்றாவது டார்கெட். என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட பாயிண்ட்ஸை வந்து நம்ம பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பேஸ் வந்து 10 பாயிண்ட்ஸ் அல்லது 10 ரூபா அப்படின்னா நம்ம என்ட்ரி பாயிண்டில் இருந்து 10 ரூபா மேலே தள்ளி நம்ம டார்கெட் செட் பண்ணுவோம். அதாவது 1:1 ரேஷியோவில் டார்கெட் ரீச் ஆகும்போது நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிடுவோம். தட்ஸ் இட். சரிங்களா? அதாவது என்ட்ரி 1 படி நம்ம ட்ரேடிங் பண்ணாலும், இல்லை என்ட்ரி 2 படி ட்ரேடிங் பண்ணாலும், இல்லை என்ட்ரி 3 படி ட்ரேடிங் பண்ணாலும் நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1:1 ரேஷியோ தான். 1:1ன்னா நம்மளை என்ட்ரி பாயிண்டில் இருந்து தான் 1:1. சரிங்களா? சரி, ஓகே. அப்போ என்ட்ரி 2 படி பார்க்கும்போது 30% ப்ராஃபிட் ரேஷியோ அதிகமாகும், 30% வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ரேஷியோ குறையும். அதே போல் தான் என்ட்ரி 3 படி நம்ம என்ட்ரி போகும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னா ஒரு 70% அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கும். லாஸ் கிடைச்சதுன்னா சின்ன லாஸாக தான் கிடைக்கும். ஒரு 30% தான் நம்மளுக்கு 40% தான் வந்து லாஸாக புக் ஆகும். சரி, ஓகே. தட்ஸ் இட். சரி, அடுத்து ஃபைனலாக இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு ஒரு சின்ன அப்டேட் நான் சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, இந்த வாரத்தில் இருந்து நம்ம முரட்டு காலை டெலிகிராம் சேனலில் கேஷ் மார்க்கெட், ஃபியூச்சர், ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் ரைட்டிங் இந்த 4 செக்மெண்ட்லேயும் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இன்ட்ராடே கால்ஸை நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். தேவைப்படுவோர் பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்கு என்னென்னா, நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 செக்மெண்ட்லேயும் இன்ட்ராடே பண்ணுற மாதிரியான கால்ஸை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். சரி, ஓகே. அதாவது ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 கால்ஸ் நான் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவேன். என்ட்ரி கிடைச்சாதான் பண்ணுவேன். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து கடைசியாக இந்த யூ-டர்ன் ரீடெஸ்ட் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி லைவ் மார்க்கெட்டில் நம்ம பேப்பர் ட்ரேடிங் பண்ணி ஒரு சில பல முக்கிய தகவல்களை அதாவது முக்கிய டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு மாதத்தில், சரிங்களா, இந்த வாரத்துலேருந்து ஒரு மாதத்தில் எத்தனை என்ட்ரி வந்திருக்கு, 1 lakh கேபிட்டல் வச்சுருந்த இந்த ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டுமே, அதாவது யூ-டர்ன் ரீடெஸ்ட் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியை மட்டுமே பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணியிருந்தால் எத்தனை சதவீதம் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும், அல்லது எத்தனை சதவீதம் லாஸ் கிடச்சிருக்கும், எத்தனை முறை ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணியிருக்கோம், எத்தனை முறை டார்கெட் ட்ரிகர் பண்ணியிருக்கோம், எத்தனை நாள் ஒவ்வொரு ட்ரேடையும் எத்தனை நாள் நம்ம ஹோல்டிங் பண்ணியிருப்போம், அதுக்கு எவ்வளோ மார்ஜின் நம்ம தேவைப்பட்டிருக்கோம், எந்தெந்த டேட்டில் வந்திருக்கு, டைப்ஸ் ஆஃப் என்ட்ரியில் 3 விதமான என்ட்ரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவன் எந்தெந்த என்ட்ரிஸ் எல்லாம் ட்ரிகர் ஆகிருக்கு, இந்த மாதிரியான நிறைய டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். 1 மந்தில் நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ண போகிறோம். அந்த கலெக்ட் பண்ண டேட்டா வச்சு இந்த யூ-டர்ன் ரீடெஸ்ட் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி ஒத்து வர மாட்டானா அப்படிங்கிறத நம்ம லைவாகவே பேப்பர் ட்ரேடிங்கில், அதாவது லைவில் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்டு. நன்றி, வணக்கம்.